ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லியிருக்காரு. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். நிறைய பிரச்சனை இருக்கா? சண்டையா? விரோதமா? சத்துருக்கள் எழுப்பினார்களா? இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. தேவனே என்னை காப்பாற்றும். தப்பிக்க முடியாத சூழ்நிலைகள், தவிர்க்க முடியாதவைகள், பொல்லாதவைகள், இப்படிப்பட்ட நிலையில நீங்க சிக்கியிருக்கிறீங்களா? பாவத்துல சிக்கியிருக்கீங்களோ? அந்தரங்க பாவத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம இருக்கிறீங்களா? எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல, நான் இதுக்குள்ளேயே போயிட்டனே, நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும். மரண படுக்கையில் இருக்கிறீங்களா? மரணப்படுக்கை, டாக்டர் சொல்லிட்டாங்களா இந்த கேன்சர்னால செத்துருவேன்னு சொல்லிட்டாங்களா? உங்க ஹார்ட் பிளாக்ல செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்களா? வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். யார? உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? தெரியலங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கிக்கங்க, வேண்டிக்கங்க, கடவுள் தான், நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியம் இல்லை? மருத்துவர்கள் நம்ம நம்பி கடவுளுக்கு அடுத்து தான் நம்பி போகிறோம். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, கடவுளை வேண்டிக்கங்க. நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேன், நீங்கள் வணங்கின இயேசு தாங்க உங்களை சுகமாக்கினார், நீங்கள் வணங்கின இயேசு தாங்க உங்களுக்கு விடுதலை கொடுத்தார் இப்படின்னு சொல்கிறத கேட்க முடியுதானே? ஆமாவா? அதனால் சொல்லுங்கள், தேவனே என்னை காப்பாற்று, இயேசுவே என்னை காப்பாற்று, உண்மை நம்பி இருக்கிறேன். நிறைய சாட்சி நிற்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே ஏதோ ஒரு புக்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய இடங்களில் இப்போ வைக்கிறாங்க பாருங்க. புதிய ஏற்பாடு, இதை படிச்சுட்டு உடம்பு சரியில்லாம் படிச்சுட்டு விசுவாசமாயிடுறாங்க. அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கே படிச்சுட்டு சில அற்புதங்களை படிச்சுட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க, இயேசுவே என்னை சுகமாக்கு, என்னை காப்பாற்றுங்க. காப்பாற்றிடுறாரு. டாக்டர் சொல்கிறாங்க கிரிட்டிக்கலான கேஸு, வாய்ப்பு இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களை சுகமாக்குறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவெளியில் சொல்லுங்கள், அது வியாதி, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சத்துருக்கள், விரோதிகள், பாவம், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்கள், இயேசுவே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். குடும்பம் சில நேரம் தலை குனிஞ்சிருமோ, சில பிரச்சனை வந்து மாட்டிக்குமோ, என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, இயேசுவே எங்களை காப்பாற்றுங்க, உங்களை நம்பி இருக்கோம். நம்மளால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திராண்டவர் எங்களை காப்பாற்றுங்க, உங்களை நம்பி இருக்கோப்பா, ஏசுப்பா உங்களை நம்பி இருக்கோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை மக்கள் விடுதலை இல்லாமல் கஷ்டத்தோட, வியாதியோட, போராட்டத்தோட, கண்ணீரோட மாட்டிட்டு தவிக்கிறாங்களப்பா. நீர் அவர்களை காப்பாற்றும், உங்களே நம்பி இருக்கிறோம். பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.